தொழிலதிபர் வைகுண்டராஜனின் விவி மினரல்ஸ் நிறுவனம் 50 லட்சம் டன் தாது மணலை வெளிநாடுகளுக்கு கடத்தியிருப்பதாக வைகுண்டராஜனின் சகோதரர் குமரேசன் குற்றம் சாட்டியிருக்கிறார். சென்னையில் செய்தியாளர்களிடம் பேசிய அவர், சட்டவிரோதமாக நடைபெற்ற 50 லட்சம் டன் மணல் எந்தெந்த நாடுகளுக்கு, எந்தெந்த நிறுவனங்களுக்கு சென்றது என்ற விவரம் தம்மிடம் இருப்பதாக கூறியிருக்கிறார். தாது மணல் கடத்ததால் அரசுக்கு 10,000 கோடி ரூபாய் வருவாய் இழப்பு ஏற்பட்டிருப்பதாக கூறிய குமரேசன், ரவுடிகளின் துணையுடன் தாது மணல் கடத்துவது தொடர்வதாக கூறியிருக்கிறார். தாது மணல் கடத்தலுக்கான ஆதாரங்களை நீதிமன்றத்திடம் அளிக்க தயாராக இருப்பதாக கூறிய அவர், முதலமைச்சர் நேரடியாக தலையிட்டு தாது மணல் கடத்தலை தடுக்க வேண்டும் என்றும் கேட்டுக் கொண்டார். தாது மணல் கடத்தல் பற்றி புகார் அளித்ததால் தமக்கு கொலை மிரட்டல் விடுக்கப்படுவதாகவும் அவர் தெரிவித்தார். 50 லட்சம் டன்னுங்க, 2 வண்டி எங்க, ஒரு வண்டி 20 டன்னு. அப்போ எவ்வளோ வண்டி போனோம்? அது அவ்வளோ வெளிநாட்டுக்கு போகுது. எங்கிட்ட அதுக்கு எந்த நாட்டுக்கு ஏற்றினாங்க, யாருக்கு ஏற்றினாங்க, அவங்களுடைய மெயில் ஐடி, ஃபோனு, அட்ரஸு, ஷிப்பிங் பில் நம்பர், அது வரைக்கும் எங்கிட்ட சிடி ஆதாரம் இருக்குது. இந்த ஆதாரத்தை டிஜிபிக்கு கொடுத்துருக்கேன், கலெக்டருக்கு கொடுத்துருக்கேன், டிஐஜி கொடுத்துருக்கேன். 10,000 கோடி ரூபா அரசு பணம் அநியாயமாக போகுது. இந்த தாது மணலை தடுத்து நிறுத்தினாலே இந்த மதுவிலக்கை அமல்படுத்தலாம். அதுக்குண்டான வருமானம் அதில் கிடைக்கும்.